என்ன காயத்ரி? வாமா. அத்தை. ஏய், யாருடி அத்தை? இனிமே அத்தை சொத்தன்னு கூப்பிட்ட அவ்வளவுதான். போய் இங்க இருந்து. நீ வாமா. ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேட்டு அப்புறமா கோவப்படுங்க. ஏய், நீ சொல்றத நான் ஏண்டி கேட்கணும்? உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ வாமா. அத்தை ப்ளீஸ் ஒரு நிமிஷம். என்ன சொல்றான்னு கேட்டுட்டு போலாம். என்ன? அக்கா, எங்க அப்பா உங்க மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காருக்கா. அதான் தெரியுமே. உங்களுக்கு அவர் அன்னைக்கு சண்டை போட்டுட்டு போனது மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமாக்கா? உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு உசுரா எடுக்கணும்னு கண்ணையாங்கிற ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து கொல்ல சொல்லிருக்காருக்கா. இந்த விஷயத்த சொல்லலான்னு எத்தனையோ தடவை நான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா உங்களை பார்க்கவே முடியல. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன கல்யாணி, பயமுறுத்துறியா? ஐயோ இல்லக்கா, பாதுகாப்பா இருங்கன்னு தான் சொல்ல வந்தேன். எங்களை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு. அக்கா, நான் உங்க எல்லாரோட நல்லதுக்காக தான்க்கா சொல்றேன். ஓ அப்படியா? சரி, அப்போ உங்க அப்பா மேல நாங்க இப்பவே கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். நீ வந்து சாட்சி சொல்றியா? முடியாதுல்ல? அப்புறம் என்ன? கிளம்பு. போடி. போன்னு சொல்றாங்கல்ல, போ. என்னம்மா இவ இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு போறா? ஐயோ அத்தை, அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவ சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கா. இல்லம்மா, அவ அப்ப சாதாரணமானவன் இல்ல. ஈவு இறக்கம் இல்லாத ஒரு அரக்க. அவன் செஞ்சாலும் செஞ்சிருவாம்மா. என்னத்த நீங்க அவனை போய் இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? அவன் செத்த பாம்பத்தை. அவனாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க போலாம். வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. என்ன சார் ஸ்பெஷலா? வாங்க சூர்யா சார். சூர்யா, ஏய் சுப்பு, நீ இங்க எப்படி? உங்களுக்காக தான் வந்தேன். என்ன சாப்பாடு இது? ஸ்கூல் பசங்க மாதிரி. ஏய், நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். சமையல் டேஸ்டா இருந்தா எவ்வளவு வேணா சாப்பிடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த சிரமம்லாம் இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு சூர்யா? இதுதான் எனக்கு சந்தோஷமே. சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்னோட சமையல், அதுதான் நீங்க சாப்பிடணும். ஓகேவா? சுப்பு, நீ கிளம்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் தான் பரிமாறுவேன். நான் வச்ச குழம்பு எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. போதும் போதும். சாப்பிடுங்க சூர்யா, சாப்பிடுங்க சூர்யா. என்ன சூர்யா சார், டெய்லி 2 வீட்டு சாப்பாடா? ஏய், பேசாம சாப்பிடுறீ. ஏன் உனக்கு வீட்ல புருஷன் இல்லையா?
சுப்பு நீங்க சாப்பிடுங்க சூர்யா. நீங்க சாப்பிடுங்க சூர்யா. இவங்கெல்லாம் பொறாமையில பேசுறாங்க. நீ கிளம்பு சுப்பு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்களேன். ப்ளீஸ், நான் சொன்னா கொஞ்சம் கேள. ஐயோ சூர்யா, எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சொல்றீங்க? நான் உங்க பொண்டாட்டி, போடின்னு சொன்னா போறேன். சரி, நான் கிளம்புறேன். நீங்க மிச்சம் வைக்காம எல்லாமே சாப்பிடணும், ஓகேவா? அப்புறம் சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம். நாளையில இருந்து நீங்க நான் சமைக்கிறது தான் சாப்பிடணும். என்ன திருட்டு மொழி முழிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. என்ன சுப்பு, அதுக்கு தான் காயத்ரி இருக்கால, அவ பாத்துப்பா எல்லாத்தையும். இத்தனை நாளா அவ சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க. இனிமேலாவது ஏன் சாப்பாடு சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? நானும் உங்களுக்கு பொண்டாட்டி தான். சாப்பிட்டோம். இனிமே நீங்க என்னோட சமையல் மட்டும்தான் சாப்பிடணும். சரி, அப்ப நான் வரேன் சூர்யா. சூர்யா, நைட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் மல்லிப்பூ மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்ன இந்த தலையில எப்படி வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? பூ தலைக்கு இல்ல. வாங்க. அம்மா, என்னம்மா அவசரமா வர சொன்னீங்க? ஏதாவது பிரச்சனையா? சூர்யா காயத்ரி எப்படி இருக்காங்கம்மா? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிக்கணும். ஐயோ, எங்க கிட்ட எதுக்குமா மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க ரெண்டு பேரையும் நான் அவமானப்படுத்தி இருக்கேன், உதாசீனப்படுத்தி பேசி இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதையுமே மனசுல வச்சுக்காம காயத்ரிக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. என்னம்மா நீங்க இதெல்லாம் போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, காயத்ரிக்கும் உங்க குடும்பத்துக்கும் உதவுறது எங்களோட கடமை. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். பண்ணுவீங்களா? அம்மா, இதெல்லாம் என்ன கேள்வி? என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க பண்றோம். என்னமோ தெரியலப்பா, எங்க குடும்பத்துக்கு மட்டும் தலைவலி போனா காய்ச்சல் வர மாதிரி, காய்ச்சல் போனா கை கால் வலி வர மாதிரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் சுப்பு பிரச்சனை முடிஞ்சு வீட்ல கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு. அதுக்குள்ள அந்த சபாபதி மூலமா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுப்பா. சபாபதியா? அவனைத்தான் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுட்டாங்கன்னு காயத்ரி சொன்னாலே. அவன் ஜெயில தான் இருக்கான். ஆனா அவன் அங்க இருந்துகிட்டே எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் மக கல்யாணி வந்து என்னையும் காயத்ரியையும் பாத்துட்டு போனான். யாரோ கண்ணையன்னு ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்து எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கொலை செய்ய சொல்லியிருக்கானோ. காயத்ரி இத பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா அவன் அடிப்பட்ட பாம்பு திரும்ப வந்து கொத்தாம விட மாட்டான்பா. சரி, இப்ப நாங்க என்னம்மா பண்ணணும்? நீங்க தான்ப்பா இந்த பிரச்சனையில இருந்து எங்க குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தணும். கவலைப்படாதீங்கம்மா, சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். இது எங்களோட கடமைமா. ஆனா அந்த கண்ணைய யாரு என்னன்னு தெரியாம எப்படிப்பா? அம்மா, இந்த உலகத்துல நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இந்த மாதிரி அயோக்கியனெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க இனிமே இந்த பிரச்சனையை பத்தி யோசிக்க வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? என்னம்மா? தைரியமா இருக்க சொல்லுமா. காயத்ரி,
என்ன ரெண்டு பேரும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? ஆ? இப்போ வரைக்கும் பறி கொடுக்கல, ஏதோ பறி கொடுத்துருவோமோன்னு நினைக்கிறேம்மா. என்ன பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அண்ணி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவளை பார்த்தா கிண்டல் பண்ற மாதிரி தெரியல. என்னத்த நீங்க நாத்தனாருக்குள்ள கிண்டல் கேலி இல்லாம இருக்குமா? கிண்டல் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்லம்மா, அதுவே சண்டையில முடிஞ்சாதான் தப்பு. கவலைப்படாதீங்க அத்தை, நாங்க அந்த அளவுக்குலாம் போகவே மாட்டோம். போகாம இருந்தா சரிதான். காயத்ரி, இங்க வாமா. வரேன் அத்தை. அத்தை, என்னம்மா இது? ரெண்டு சமையல் நடந்திருக்கு. ரெண்டு மருமக ஒரே வீட்ல இருந்தா ரெண்டு சமையல் தான் நடக்கும். என்னடி சொல்ற? அம்மா, காலையில இருந்து அந்த சுபுவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அண்ணி ப்ளீஸ் வேணாம். நீ சுமாரு. சூர்யாவை வழி அனுப்பி வைக்கிறா, திடீர்னு வந்து சமைக்கிறா, சமைச்ச சாப்பாடு எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போறா. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னம்மா என்ன சொல்லிட்டு இருக்கா இவ? அத்தை, இது நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சுபுவுக்கு சமையல் பண்ணணும்னு தோணி இருக்கு, அதனால சமையல் பண்ணியிருக்கா, அவ்வளவுதான் அத்தை. இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. சும்மா நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காது காயத்ரி. அவளுக்கு வேணும்னா சமைச்சு இங்கேயே சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வெளியில போனோம்? ப்ளீஸ். மா, சுப்பு வரா பாரு, நீ என்னன்னு கேளு. அத்தை, அண்ணி என்ன நீங்க வா. சுப்பு, என்னம்மா ஒரே வீட்ல ரெண்டு சமையல் எல்லாம் சமைச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் அத்தை, நான் சமைக்க கூடாதா? ஐயோ, நீ தாராளமா சமைக்கலாமா, ஆனா ரெண்டு சமையல் வேண்டாமே. நாளையில இருந்து நீயே சமைச்சிட. எல்லாருக்கும் சமைச்சு கொட்ட நான் என்ன சமையல்காரியா? நான் சமைக்கிறது என் சூர்யாக்காக மட்டும்தான். இனிமே அவர் ஏன் சமையலை மட்டும்தான் சாப்பிடுவாரு, சாப்பிடணும். ஏய் சுப்பு, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் காயத்ரி, இது வரைக்கும் சூர்யா உன்னோட சமையல தானே சாப்பிட்டாரு, இனிமே என்னோட சமையல சாப்பிட்டா என்ன தப்பு? தப்புன்னு யாரும் சொல்லலம்மா. ஒரு வீட்ல ரெண்டு சமையல் நடந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏத்த, உங்க புள்ள ரெண்டு பேருக்கு தாலி கட்டினா தப்பு இல்ல, ஆனா வீட்ல ரெண்டு சமையல் நடந்தா தப்பா? இனிமே இந்த வீட்ல ரெண்டு ரெண்டா தான் இருக்கும். அது கிச்சனா இருந்தாலும் சரி, பெட்ரூமா இருந்தாலும் சரி. நண்பா, சொல்லு நண்பா. அப்படியா?
ஆ ஐயோ என்னால் நீ வர முடியாது நண்பா. என் பொண்டாட்டிக்கு அடிபட்டு கை கால் உடைஞ்சு கட்டிலில் படுத்து கிடக்கா. அவளை நான் தான் கூட இருந்து கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும். அதனால கண்டிப்பாக வரமாட்டேன், தப்பா நினச்சிக்காத. வச்சுட்டுமா? உமா, எனக்கு என் பொண்டாட்டியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வெளியில போயிட்டு சிரிச்சிட்டு வந்துடுவா. ஏய், என்ன கிண்டலா? சாச்சா, உன்னை யாராச்சும் கிண்டல் பண்ண முடியுமா? எனக்கு உன் நிலைமையை பார்த்தா ரொம்ப சிரிப்பா வருதுரி. இதுக்குதான் பொய் சொல்லி ஏமாத்த கூடாதுன்னு சொல்றது. பாத்தியா, நீ சொன்னது உனக்கே நடந்துருச்சு. பாத்தியா, எரும மாடு ஏனில ஏறுனா எலிக்குட்டி ஏரோப்ளேன்ல ஏறுமா? என்ன பார்த்தாலே மூச்சு விட கூட பயப்படுற நீங்க என்ன பார்த்து எகத்தாளமா சிரிக்கிறீங்களா? அப்போ உங்களை எருமைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏய், இவளை போய் எருமை மாடுன்னு சொல்லி எருமை எடுத்து கேவலப்படுத்தாதம்மா. ஆமா, இது எதுக்கு என் வீட்டுக்கு திருடி மாதிரி வந்த? இதுக்கு தானே? வச்சுக்கோ. அட வாங்கிக்கடா சொல்லும். செல்லக்குடி புடுறா. மாமா, பாவம் அக்கா, அவங்களே கை உடைஞ்சு போய் இருக்காங்க. இப்ப எப்படி இந்த வெயிட் எல்லாம் அவங்க தூக்குவாங்க? அதனால இப்போதைக்கு இது நீங்களே வச்சுக்கோங்க. அக்காவுக்கு கையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அவங்க கையில கொடுத்துருங்க. ஓகே, உமா சொல்ற மாதிரி இந்த பத்திரம் பத்திரமா எங்கிட்டே இருக்கட்டும். உமா, நீ என்ன பண்ற? உங்க அக்கா மாதிரி நல்லா வெடக்கோழியா அடிச்சு அம்மியில வச்சு நசுக்கி கொஞ்சமா பட்டை கொஞ்சமா கிராம்பு போட்டு மணக்க மணக்க குழம்பு வச்சு எடுத்துட்டு வா. நம்ம 4 பேரும் உட்காந்து மூக்க பிடிக்கி சாப்பிடுறோம் இன்னைக்கு. அட என்ன தம்பி நீங்க, அடிப்பட்டது அவளுக்கு, அவளுக்கு மட்டும் கோழி குழம்பு இல்ல, நம்மளுக்கு மட்டுமா? பாவம், அவ என்ன பண்ணுவா? ஐயோ, சாரி பண்ணாட்டி. அது மாமா நாட்டுக்கோழி குழம்புல மயங்கி எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா. உமா, நான் சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி குழம்பே வச்சு கொண்டு வா. அக்காவுக்கு மட்டும் கொஞ்சமா பழைய சோறு போட்டு எடுத்துட்டு வரியா? பழைய பறக்காதரி, தருவாங்க. என்ன பழைய சோறு இருக்கா இல்லையா? இருக்கு மாமா, ஆனா பிச்சைக்காரங்களுக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவசரப்பட்டு பிச்சைக்காரங்களுக்கு போட்டுறாதம்மா. அப்புறம் உங்க அக்கா பிச்சைக்காரங்க கூட சண்டை போட்டு இன்னொரு கையை காலையும் உடைச்சிப்பா. முட்டையா? என்றா செல்லக்குட்டி? நான் அடிபட்டிருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு அடிப்படலனாலும் நாங்க கிண்டல் பண்ணுவோம். சரி சரி, வாங்க நம்ம எல்லாரும் போவோம். ஏண்டா ஜெகன், நீ மட்டும் எதுக்கு சும்மா போற? உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லிட்டு போ. அண்ணி, உங்களை கலாய்க்கிறதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. சாரி. வாங்க. என்னால சுப்பு மேல கோவமே பட முடியல. அவளால நான் ஆபீஸ்ல எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? காலையில கூட அத்தை கிட்ட ஒரு மாதிரியா தான் பேசினா. என்ன ஆச்சுன்னே புரியல. எனக்கு என்னவோ அவ பழைய மாதிரி மாறிட்டான்னு தோணுது. எனக்கும் அதேதான் சூர்யா, சந்தேகமா இருக்கு. சந்தேகம் வேண்டாம் சூர்யா, நான் பழைய மாதிரி தான் மாறிட்டேன். சாரி காயத்ரி, இதுக்கு மேல என்னால நல்லவளா நடிக்க முடியாது. எனக்கு சூர்யா வேணும். ஏய், என்னாச்சு உனக்கு? ஐயோ சூர்யா ப்ளீஸ், என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. ஏன் சுபு இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நான் தான் சொன்னேன்ல காயத்ரி, என்ன விட்டுருன்னு கேட்டனே, கேட்டியா நீ?
இப்ப என்னால முடியல. அவரோட அன்பு எனக்கு முழுசா வேணும். தப்பா பேசுற சுபு, நீ ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்க. காயத்ரி செஞ்ச நல்லதை மறந்துட்டியா? மறக்கல சூர்யா, காயத்ரி செஞ்ச எதையுமே நான் மறக்கல. அதனாலதான் இந்த விஷயத்துல நான் இவ்ளோ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சாக போறேன்னு தெரிஞ்ச உடனே நான் மனுஷியா மாறிட்டேன் தான். நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரம் நான் சாகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அந்த ஆண்டவன் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கானா என்ன அர்த்தம் சூர்யா? நானும் நீங்களும் சேர்ந்து வாழணும் தானே அந்த ஆண்டவனே ஆசைப்படுறான். யோசிச்சு பாருங்க சூர்யா, எனக்கு தலையில கட்டி இருக்கு, நான் பொழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா பொழைச்சிருக்கேன்ல. இந்த வாழ்க்கையே வேண்டான்னு நான் சாக போனேன். காயத்ரி என்னை காப்பாத்திட்டா. உங்களை காப்பாத்த போய் எனக்கு தலையில அடிபட்டுச்சு. அப்படி இருந்தும் நான் ஆபரேஷன்ல பொழைச்சேன். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த ஆண்டவன் உங்களையும் என்னையும் சேர்ந்து வாழணும்னு சொல்றாரு. சுபு, இது பார். சூர்யா, இங்க பாரு காயத்ரி, நீ எனக்காக என்னென்னவோ பண்ணிருக்க. அதே மாதிரி சூர்யாவையும் எனக்கு முழுசா விட்டு கொடுத்துரு. இவ்ளோ நாள் நீ இவர் கூட வாழ்ந்துட்ட, இனியாவது நான் இவரோட வாழ்ந்துக்கிறேனே. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நடக்கவே நடக்காத. நடக்கும் சூர்யா, நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பார் காயத்ரி, திரும்பவும் என்ன பழைய சுப்புவா மாத்திராம நீயா ஒதுங்கி போயிடு. இல்ல சூர்யாக்காக உன்னையும் இழக்க தயாரா இருக்கேன். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். திரும்பவும் என்ன பழைய சுப்புவா மாத்திராம நீயா ஒதுங்கிடு காயத்ரி. அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.